இருங்க, கரெக்டாக போகுது. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இப்போ பாருங்க, இதான் வெளில. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இது கீழே போகிற வழி பாருங்க. அப்படியே போனால் மெயின் ரோடு. எல்லாம் தூங்கிட்டாங்க. அப்படியே இது வந்து பேக் சைட் போகும். ஸோ இங்கே ஒரு அங்கே லாஸ்ட்டில் ஒரு டாய்லெட் இருக்குது. இங்கே குளிக்கிறதுக்கு ரூம் இருக்குது. உள்ளே ட்ரெஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் இங்கே ட்ரெஸ்ஸு காய போட்டுக்கலாம். இங்கேயும் காய போட்டுக்கலாம். பின்ன இந்த சைடில் கம்பியர் கொடியில் பார்த்தீங்களா, இங்கேயும் காய போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸு. இல்லை, இதில் என்ன பயமெல்லாம் இல்லை பிரதர். இதில் என்ன இருக்குது? இன்னும் சுற்றி வீடு தான் இருக்குது பாருங்கள். இங்கிட்டு வீடு தான், இங்கிட்டு ஃபுல்லாக வீடு. ஆப்போசிட்டில் வந்து குவார்டர்ஸ் இருக்குது. கீழே வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. அவங்க வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க வயசானவங்க. அவ்வளோதான். தென் மாடியில் நான் இருக்கேன். இங்கே நான் மட்டும்தான். அவ்வளோதான். மேக்ஸிமம் பேக் சைடு யூஸ் பண்ண மாட்டேன். உள்ளே தான் குளிச்சுப்பேன் எல்லாமே. ஊர் உலகமே தூங்கிடுச்சு. ஆமாம். நிஜாம் பிரதர், நீங்கள் என்ன வாக்கிங் போகலாமா வெளியே நைட்டு? ஓகேன்னு சொல்லுங்கள். ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வாக்கிங் போகலாம். சும்மா நான் ரோட்டில் நடந்து போயிட்டு வருவோம் ஜாலியாக. ஒரு ரோட்டில் யாருமே இல்லை நேரத்தில். ஊர் உலகமே தூங்கிடுச்சு. பயமாக இல்லை ப்ரோ. என்னன்னா மோஸ்ட்லி நான் மட்டும்தான் இருப்பேன். மேனேஜர் யாராவது வருவாங்க. மந்த்லி ஒரு 2 தடவை வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு 3 நாளோ 4 நாளோ ஸ்டே பண்ணுவாங்க கூட. அவ்வளோதான். அதுக்கு மேலே தங்க மாட்டாங்க. நான் வரலன்னா நாய் துரத்தும். எங்க நிஜா போட்டுட்டீங்க? நாய் துரத்துட்டீங்க. போகலாமா நிஜா? ரூம் லாக் பண்ணிட்டு வந்துட்டா அப்படியே பொறுமையாக ஒரு வாக் போயிட்டு வரலாம் வெளியே. நாய் தான் துரத்தா நிஜாம்? ஒன்றும் இல்லை நிஜாம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போனோம்னா, 5 மினிட்ஸ் இல்லை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நடந்து போனால் மெயின் ரோடு. அந்த ஒரு எல்லோ கலர் பில்டிங் தெரியுதா? அந்த எல்லோ கலர் பில்டிங் தானே ஒரு 4 வீடு, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், மெயின் ரோடு. அவ்வளோதான். ரூம் சூப்பராக இருக்கா? ஓகே ஓகே தான், நல்லா இருக்குது. என்ன ஒன்று, வென்டிலேஷன் இல்லாமல் இருக்குது. விண்டோ எதுவுமே இல்லை ரூமுக்கு. ஸோ இதை பாருங்களேன். அவ்வளோதான். ரூம் இன்னும் க்ளீன் பண்ணல. இன்றைக்கி ஆக்சுவலி ரூம் க்ளீன் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே வெளியே கிளம்பி போயிட்டேன். ஏர்லியராக ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆச்சு. சண்டே லீவுனால வெளில போயிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஒரு 10:15 ரூமுக்கு வந்தேன். அவ்வளோதான். இதெல்லாம் ஒதுங்க வைக்காமல் இருக்க பாருங்கண்ணா. இந்த காட்டன் பாக்ஸ்னா வெளியே லைட் ஆகுங்களா? கொசு வந்துடும். ஆஃப் பண்ணிட்டேன். கீ எங்கே வச்சு தெரியலையே. கீ எங்கே வச்சு வாங்க. ரெஸ்ட் ரூம் டூர் பார்க்கலாம். பாத்ரூம் டூர். ஒன்றும் இல்லை, வாஷ் பேஷன். இங்கே கொஞ்சம் சோப்ஸ் எல்லாம் இருக்கும். ரெஸ்ட் ரூமு. அவ்வளோதான். ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதெல்லாம் பின்னாடியே பண்ணிப்பேன். பின்னாடி கொஞ்சம் இடம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேயே பண்ணிப்பேன் ட்ரெஸ் வாஷிங்லாம். அண்டு பசிச்சா ஸ்நாக்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஃபுல்லாக ப்ரெட்டு பிஸ்கட்ஸ்லாம் இருக்குது. வாழைப்பழம் முடிஞ்சு. நீங்கள் வாழைப்பழம் வாங்கலை. தென் தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே வச்சுட்டேன். ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே நிஜாம், நீங்கள் வரலையா? ஏன் நிஜாம்? உங்களை மாதிரி ரூமும் நல்லாயிருக்கு ப்ரோ. தேங்க்யூ பிரதர். உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க?